உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியாளர் பிரவீன்ராஜ். அதாவது நம்ம வீடியோ போட்ட ஒரு 9 நாட்கள் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா தவிர்க்க முடியாத பல காரணங்கள், பர்சனலாக நமக்கு நிறைய வேலைகள், அதனால் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. எனக்கு இன்னும் அந்த தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த வீடியோ இன்னைக்கு எப்படியாவது போட்டே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சு அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாக இருந்ததை பார்த்தோம். அதே நேரத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுடைய பேச்சு முதல் முறையாக மிகப்பெரிய அளவில் ஒரு பகிரங்கமான சவால்களோடு இருந்ததெல்லாம் நம்ம இன்றைய தினம் பார்த்துருப்போம். இன்றைய தினம் நடந்த இந்த தாவேகா பொதுக்குழு கூட்டம் மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு பொதுக்குழு கூட்டமாகவும் மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாகவும் இருந்ததை இந்த பொதுக்குழு பொறுத்தவரையில் பார்த்துருப்போம். குறிப்பாக ஆதவ அர்ஜுனா அவருடைய பேச்சு மிகப்பெரிய அளவில் அந்த தேர்தல் வியூகம் எந்த அளவிற்கு போய் சேர்க்க கூடியது அளவில் இப்பொழுது அந்த கட்டமைப்பு, அந்த தாவேகாவுடைய அந்த தேர்தல் கட்டமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது என்பதெல்லாம் குறித்தெல்லாம் கூட ஆதவ அர்ஜுனா மிக ஓப்பனாக பேசியிருந்தார் என்பதை பார்த்துருப்போம். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. குறிப்பாக விஜய் அவர்கள் கடைசியாக அவருடைய உரையை முடிக்கும் போது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இந்த போர் இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார். போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான், நடுவில் ஏடிஎம்கே பிஜேபின்ற இந்த ஒப்புக்கு சப்பா ஆட்டம்லாம் கிடையாது என்பதை விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கார் என்பதை இந்த இடத்துல கவனிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைக்க போகிறது, அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைக்க போகிறது என்று பல அரசியல் போலி விமர்சகர்கள் பெரிய நரேட்டிவெல்லாம் செட் பண்ணதை பார்த்துருப்போம். அதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சவுக்கு அடியாகத்தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் கொடுத்திருக்காரு. குறிப்பாக திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இந்த அரசியல் போட்டியே இருக்கிறது. 2026 களம் இருவருக்கும் தான் இந்த போட்டி இருக்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, அதிமுக இந்த போட்டியிலே இல்லை, அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல என்பதை தான் இந்த இடத்துல கவனிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே அதிமுகவை விமர்சனம் செய்யவில்லை, பெரிய அளவில் அதிமுகவை பற்றி பேச மாட்டாரு, திமுகவை பற்றியே பேசுகிறாரு, பாஜகவை பற்றியே பேசுகிறாரு, பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு. ஏன்னா கொள்கை எதிரியாகவும் இங்கே அரசியல் எதிரியாகவும் பார்க்கக்கூடியவர்கள் பாஜகவும் திமுகவும், இவர்கள் இருவரை தான் பகிரங்கமாக விஜய் அவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தார். ஆனால் அதிமுக குறித்து பேசவில்லை. ஏன் பேசவில்லை? அதிமுகவுடன் மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறாரா விஜய் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள், பல்வேறு அரசியல் போலி விமர்சகர்கள், பல்வேறு என்ன சொல்றது, அந்த ரூமர்களை கிளப்பி விட்ட நிலையில் இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு விட்டார் விஜய் அவர்கள் என்பதை தான் இன்றைய தினம் இந்த தாவேகா பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு தெளிவுபடுத்தியிருக்கு என்பதை பார்க்கலாம். இதற்கு அப்புறம் இந்த அதிமுகவுடைய அந்த பேச்சாளர்களுடைய கதறல்கள் வெளிவரும் என்பதை எதிர்பார்க்கலாம். அதிமுகவை சார்ந்தவர்களுடைய அந்த எதிர்மறையான விமர்சனங்கள் வெளிவரும் என்பதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து அதிமுக ஆட்டத்திலே இல்லாத மாதிரி இப்போ விஜய் அவர்களுடைய அந்த களம் அவர் இருக்கிறத தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். அந்த வகையில் கவனிக்கும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அரசியல் பயணத்தை நோக்கி விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் இப்போ துவங்கி ஒரு பகிரங்கமான ஒரு அரசியலை வெளிப்படுத்தி வருகிறது என்பதை இந்த இடத்துல கவனிக்கக்கூடியதாக இருக்கு. தொடர்ந்து விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து 70,000 அந்த பூத் கமிட்டிகளை நியமிக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை துரிதமாக செயல்படுத்தி 58,000 பூத் கமிட்டிகளை உருவாக்கி முடித்து விட்டார்கள் என்று இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் பலத்தை பெற்று வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தாவேகா உருவெடுத்து விட்டது. பூத் கமிட்டி மாநாடு விரைவில் இருக்க போகிறத கவனிக்கலாம். இந்த நிலையில் கட்சியிலிருந்து எப்படியாவது ஒரு பெரிய அளவில் தாவேகா மீது ஒரு அதிருப்தியும் ஒரு அவமரியாதையும் எப்படியாவது ஏற்படுத்தி இந்த கட்சியை வேற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தவறான பிம்பத்தை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற வகையில் பல்வேறு வகையில் ஆரம்ப கட்டத்திலிருந்து விஜய் அவர்கள் மாநாடுல எப்போ பேசினாரோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த முயற்சியை பயங்கரமாக மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில் தான் இன்றைய தினம் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களை தமிழக முதல்வரே, வருங்கால முதல்வரே என்ற ஒரு போஸ்டரை அடித்து ஒட்டி அதை பெரிய அளவில் ஒரு பெரிய விமர்சனத்துக்குரியதாக மாற்றினாங்க. ஆனால் இந்த இடத்துல அதை தான் குறித்து கவனிக்கக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக அந்த கட்சியில் அதிகமாக மக்களிடையே பிரபலப்பெற்றவர்கள், அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கும்போது பிரபலம் பெற்றக்கூடியவராக ஈசிஆர் சரவணன் இருக்கிறார்.
அதே நேரத்தில் ஈசிஆர் சரவணன் அந்த தாவேக்காவில் ஒரு பெரிய ஒரு அங்கம் வகிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார், பெரிய மதிப்புக்குரியவராகவும் அந்த தாவேக்கா பொறுத்தவரையில் இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஈசிஆர் சரவணன் அவர்களையும் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களையும் இணைத்து ஈசிஆர் சரவணன் வந்து இது மாதிரி ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டது போல ஒரு தவறான ஒரு விஷமிகள் ஒரு தவறான ஒரு போஸ்டரை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதெல்லாம் கூட தாவேக்கா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் மேடையிலே வந்து தெளிவுபடுத்தி விட்டார். தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொல்வதை தான் தாவேக்கா கட்சி தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் நானும் கூட கேட்பேன் என்று பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். என்றால் இதுதான் வந்து இந்த கட்சியுடைய ஒற்றுமை எப்படி இருக்கிறது, இந்த கட்சியை எப்படியாவது உள்ள புகுந்து கெடுத்து விடலாம், எப்படியாவது வேறு வழியில் பொதுச் செயலாளர் அவர்கள் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி அவர் மீது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று பல விஷமிகள் முயற்சிகள் மேற்கொண்டு வந்த நிலையில் இதெல்லாம் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் அதிமுகவில் இது மாதிரியான ஒரு நிலைமை இருந்ததை பார்த்துருப்போம். சபாநாயகராக ஜெயக்குமார் அவர்கள் இருக்கும்போது வருங்கால முதல்வரே ஜெயக்குமார் என்று ஒரு போஸ்டர் அடித்த பிறகு அடுத்த நாளே அவருக்கு சபாநாயகர் பதவி வந்து பறிப்போனது. ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்படி ஒரு தூரித நடவடிக்கை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அந்த ஃபார்மாலிட்டியை எடுத்து தான் இப்பொழுது வந்து தாவேக்கா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களை வருங்கால முதல்வரே அப்படின்ற ஒரு போஸ்டரை வந்து போட்டு அவருக்கு ஒரு களங்கத்தை விளைவித்து அவர் மீது விஜய் அவர்களுக்கும் தாவேக்கா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுக்கும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் வகையில் பல விஷமிகள் வந்து செயல்பட்டிருந்தாங்க. அந்த விஷமிகளுடைய அந்த போலியான அந்த செயல்கள் வந்து இன்றைய தினம் வந்து முறியடிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் இடத்துல வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக என் ஆனந்த் அவர்கள் மேடையிலே வந்து உடைச்சி விட்டிருக்காரு என்பதை கவனிக்கலாம். குறிப்பாக விஜய் அவர்கள் அந்த தீர்மானங்கள் வந்து பார்க்கும்போது இப்பொழுது மக்கள் விரோத அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட மக்கள் பிரச்சனையை தான் தீர்மானமாக போட்டிருக்காங்க. பாலியல் ரீதியாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக தீர்மானங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற மறுசீரமைப்பு தொகுதிகளுக்கு எதிராக ஒரு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. இது மாதிரியான நிறைய தீர்மானங்கள் தலித் சமுதாய மக்கள் மீது இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட அந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு இருந்தது. பல்வேறு தலைவர்களை கேள்வி கேட்கக்கூடிய வகையில் இருந்தது என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய தினம் மிக 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 பரபரப்பான ஒரு அரசியல் பொதுக்குழுவாகவே அமைந்திருந்தது. குறிப்பாக இந்த பொதுக்குழுவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தாவேக்கா பொறுத்தவரையில் எப்படி இருக்க போகிறது என்பதெல்லாம் மிக பகிரங்கமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். எல்லாரும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய பேச்சுக்கள் அமைந்ததன் காரணமாக தாவேக்கா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் வந்து பேசுறதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வந்து அவருடைய பேச்சுகள் இருந்தது. ஏன்னா இந்த கட்சி மீது களங்கம் வைக்க வேண்டும், அந்த கட்சி நிர்வாகிகள் மீது களங்கம் வைக்க வேண்டும், எல்லாரும் சின்ன பசங்களாக இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்ற அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தெளிவான பதில்கள். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம தான் இந்த செய்தி முதல்ல வெளியிட்டோம். உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் தாவேக்கா கட்சியை சார்ந்தவர்கள். அப்படிதான் உழைத்த 30 வருடமாக உழைத்த அந்த மாவட்ட செயலாளர்கள் தான் வந்து எப்பொழுது தளபதி மக்கள் இயக்கமாக இருக்கும்போது யார் மாவட்ட செயலாளர்களாக இருந்தார்களோ அவர்கள் தான் கழகத்திலே மாவட்ட செயலாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த உழைப்புக்கு மிகப்பெரிய அளவில் மரியாதை என்பது தான் நம்ம ஆரம்பத்தில் தெரிவிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் முதற்கொண்டு பழ வியாபாரிகள் முதற்கொண்டு பலருக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்து அழகு பார்த்தவர் தான் விஜய் அவர்கள் என்பதை நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். அதை தான் மேடையில் தாவேக்கா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களும் வந்து தெரிவிச்சிருந்தாரு. குறிப்பாக இதில் வந்து நம்ம கவனிக்கக்கூடியது உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய முதல் கட்சியாக இப்பொழுது தாவேக்கா இருக்கிறத கவனிக்கலாம். ஏன்னா பல கட்சிகளில் பார்த்துருப்போம், பல பேரங்கள் இருக்கும். அந்த பேரங்களுக்கு அவர்கள் வந்து கட்டுப்படும் பட்சத்தில் தான் மாவட்ட செயலாளர் என்ற பதவியே கிடைக்கப்படும். ஆனால் இந்த இடத்துல அதையெல்லாம் முறியடித்து உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து அழகு பார்த்து கூடிய ஒரு தலைவராக விஜய் அவர்கள் வந்து இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல கவனிக்கணும். இதுதான் அண்ணா அவர்கள் எடுத்த ஒரு அரசியல், எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த ஒரு அரசியல். இன்றைய தினம் தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியலாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. நேரடியாக அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக மக்களை சந்திக்க போகிறார். மக்களை நேரடியாக அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்க அவர்கள் தொகுதிக்கே செல்ல போகிறார். அதற்கு முன்பு தான் இந்த பூத்து கமிட்டிகள்லாம் வந்து அமைக்கப்பட்டு அந்த மாவட்ட ரீதியாக அந்த பகுதிகள் வந்து கிளைகள் வந்து பிரிக்கப்பட்டு அதற்கெல்லாம் கூட பொறுப்புகள் வழங்கப்பட்டு மிக சிறப்பாக இப்பொழுது வந்து தாவேக்கா கட்சி உருவெடுத்து விட்டது.
அவர்களை அனைவரும் நேரடியாக சந்தித்து அவர்களிடம் உரையாடி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதெல்லாம் கலந்துரையாடி மக்களுக்கு நிரந்தர தீர்வு என்ன, நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் என்ன என்பதை தான் விஜய் அவர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறார். குறிப்பாக இதில் மிகப்பெரிய அளவில் இந்த அரசியல் மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய ஒரு அரசியலாகவும் நிச்சயமாக 2026 மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கவனிக்கலாம். அண்ணாமலையெல்லாம் வறுத்து எடுத்துட்டாங்க இன்னைக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா தாவேகா பொதுக்குழுவை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலிருந்து அண்ணாமலை எந்த மாதிரியான விமர்சனங்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மீது வைத்தாரோ, மாநாட மயிலாட அண்ணாமலை என்றெல்லாம் அண்ணாமலையை மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்களுடைய அந்த தாவேகா தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ட்ரோல் பண்ணி அவரை முடித்து விட்டாங்க. அதோடு முடித்து விடாமல் இன்றைய தினம் ஆதரவு அர்ச்சனா அண்ணாமலை வச்சு செஞ்சு விட்டார் என்பதுதான் இன்றைய தினம் கவனிக்கக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அரசியலை பேசக்கூடிய ஒரு மேடையாகவே இந்த தாவேகா பொதுக்குழு மேடை இருந்ததை கவனிக்கலாம். அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தாவேகா பொறுத்தவரையில் மிக பரபரப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலாகவும் இருக்கும். குறிப்பாக கூட்டணி வியூகங்கள் இனிமேல் மாறக்கூடிய வகையில் அமையும் என்பது பார்க்கலாம். ஏன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் ஏற்கனவே தாவேகா தலைவர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பல்வேறு வகையில் அவர்கள் முயற்சிகளை செய்து வருகிறார்கள். இந்த தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி உள்ள நிலையில பல தலைவர்களை விஜய் அவர்கள் நேரடியாக சந்திக்க இருக்கிறார் என்பதும் இப்பொழுது நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக சொல்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் கூட்டணியில் அமைவதற்கும் இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த கட்ட அரசியல் மேடைகள் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய வகையில் அமையும் என்பதை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நோக்கிய ஒரு அரசியல் தான் இப்பொழுது இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வெறுப்புணர்வை விதிக்கக்கூடிய அந்த வகையில் அதையெல்லாம் இந்த தாவேகா பொதுக்குழுவில் சுட்டி காட்டி மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழிவுகள் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இழிவுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாதி மத அரசியலை தோலுறுத்தி தாவேகா பொதுக்குழு காட்டியிருக்கிறது என்பதை கவனிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்த ஒவ்வொருவருக்கும் மிக மிக நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பலர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் பட்டனை கிளிக் செய்வதில்லை. அதனால் நாங்கள் அடுத்தடுத்து பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு நேரடியாக நோட்டிஃபிகேஷனாக சேரவில்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் பட்டனை கிளிக் செய்தீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து பதிவிடக்கூடிய காணொலிகள் நேரடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும். அதை நீங்கள் பார்த்துவிட்டு கமெண்ட்ஸ் லைக் தெரிவிக்கும் போது மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். அனைவருக்கும் மிக மிக நன்றி, வணக்கம்.